பாயிண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் அபி. அதானி மேலே அமெரிக்க அரசாங்கம் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கு. அதோட இங்கே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களும் இதோட தொடர்பு பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமென்ஷனில் இதை பேசுகிறாங்க. உண்மையில் இதில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் நிறைஞ்சிருக்கு? இந்த கேஸோட பின்னணி என்ன? அமெரிக்காவில் நியூயார்க்குடைய ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒரு இண்டக்ட்மெண்ட், நம்ம ஊரில் சார்ஜ் சொல்லுவாங்களா குற்றப்பத்திரிக்கை, அந்த மாதிரி ஒரு இண்டக்ட்மெண்ட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்குது. எப்போ அப்படின்னா 21ஆம் தேதி ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. 54 பக்க இண்டக்ட்மெண்ட். அதில் அதானி மேலே சில குற்றச்சாட்டுகள் குறிப்பிடப்பட்டிருக்குது. அதன் அடிப்படையில் அரெஸ்ட் வாரண்ட்டும் இஷ்யூ செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ அதானி மேலே யூஎஸ் கோர்ட்டில் 2 கேஸ் இருக்குது. ஒன்று கிரிமினல் கேஸ், ரெண்டாவது சிவில் கேஸ். 2 வழக்குகள் அடிப்படையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கிரிமினல் கேஸ் என்ன அப்படின்னா, அதானி அமெரிக்காவில் திரட்டப்பட்ட பணத்தை வைத்து இந்தியாவில் லஞ்சம் கொடுத்தார், அமெரிக்க முதலீட்டாளர்களை ஏமாற்றி பணம் பெற்று இந்தியாவில் லஞ்சம் கொடுத்தார் அப்படிங்கிறது அந்த கிரிமினல் கேஸ். ஸோ லஞ்சம் கொடுக்க முயன்றாங்க, அந்த நிறுவனம் அமெரிக்க நிறுவனத்தையும் அதில் ஈடுபடுத்தியிருந்தாங்க அப்படிங்கிறது. ரெண்டாவது, அந்த அமெரிக்காவில் அவர் மேலே ஒரு விசாரணை நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. எப்போனா 2023 அந்த விசாரணை நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அந்த விசாரணையை சொல்லாமல் அமெரிக்காவில் நிதி திட்டத்துக்கான வேலைகளில் அவர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது சிவில் சார்ஜஸ். இந்த 2 வழக்குகளுடைய அடிப்படையில் தான் அந்த 54 பக்கங்களுக்கான அந்த இண்டக்ட்மெண்ட் வந்திருக்கு. அந்த இண்டக்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதானி குழுமம், அதானி குரூப்பில் அதானி கிரீன்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியும் அஷூர் கிரீன் அப்படிங்கிற அமெரிக்க பந்து சந்தையில் பட்டியலிடப்பட்ட ஒரு நிறுவனம். 2 பேரும் SECI அப்படிங்கிற ஒரு பொதுத்துறை நிறுவனம் இருக்குது. சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி நிறைய பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது. அந்த மாதிரி இதுவும் ஒரு பொதுத்துறை நிறுவனம், SECI, சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த நிறுவனம் எங்கேருந்து வருது, எது கீழே இருக்குது அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்டு ரினியூவபிள் எனர்ஜி கீழே இந்த நிறுவனம் வருது. இந்த SECI கூட 2019-20 அதானி கிரீனும் அஷூர் கிரீனும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. என்ன ஒப்பந்தம் போடுறாங்கன்னா, அதானி கிரீன் 8 கிகாவாட் 8000 மெகாவாட்டும், அஷூர் கிரீன் 4 கிகாவாட் மின்சாரமும் விற்பது. அதாவது இந்த 2 நிறுவனங்கள்கிட்ட மொத்தமாக 12 கிகாவாட் மின்சாரத்தை SECI வாங்குவது அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போடப்படுது. இந்த ஒப்பந்தம் போடப்பட்ட பிறகு SECI என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சோலார் பவரை விற்கிறாங்க. யாருக்கு விற்பாங்க அப்படின்னா, அதானிக்கிட்டேருந்து வாங்கினாங்கன்னா அவங்க யாருக்கிட்ட விற்க முடியும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இங்கே டான்ஜெட் கோடு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு கார்பரேஷன்ஸ் இருக்குது, மின் பகிர்மான கழகங்கள் இருக்குது. அந்த பகிர்மான கழகங்களுக்கு விற்கணும். அதுதான் SECIயோட வேலை. அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்கிட்டே போய் பேசுகிறாங்க. இந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்கிக்கிறீங்களா, இந்த ரேட்டுக்கு வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லும்போது யாரும் வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை. 2020 இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்குது. 2020-21 பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் எட்டப்படலை. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதானி அந்த சொன்ன ரேட்டுக்கு மின்சாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தோடனே SECI என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா நீ கொடுக்குற சரி, நான் வாங்குகிறேன், நீ சொல்கிற ரேட்டு எனக்கு கட்டுப்படி ஆகலை, ஏதோ ஜியோட ஃப்ரெண்டு நாங்கள் வாங்கிக்குவோம், ஆனால் ஏங்கிட்டேருந்து வாங்குறதுக்கு ஆள் இல்லாட்டி கரண்ட்டை நான் என்ன வச்சுக்கிட்டு பொக்கிஷமாக வச்சுக்க முடியும், யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ பையர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோடனே இந்த 2 கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு பையர்ஸை கொண்டு வரோம் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்தந்த ஸ்டேட்டு கவர்மெண்ட்டு வாங்கினா நீங்கள் விற்க முடியும். அப்படிங்கும்போது அந்த ஸ்டேட்டுகள்கிட்ட நாங்கள் போய் பேசி அவங்கள வாங்க வைக்கிறோம் அப்படின்னு இந்தியாவில் இருக்க ஏகப்பட்ட ஸ்டேட்டுகள்கிட்ட அவங்க போய் பேசுகிறாங்க. பல இடங்களுக்கு அதானியை நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு போகிறார் அப்படிங்கிறது அந்த 54 பக்க இண்டக்ட்மெண்ட். அந்த இண்டக்ட்மெண்ட்டுங்கிறது வேறு ஒன்றும் நம்ம ஊர் சார்ஜ் ஷீட் மாதிரி, குற்றப்பத்திரிக்கை மாதிரி. ஸோ அதில் சொல்லப்பட்டிருக்குது. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இண்டக்ட்மெண்ட்டில் இந்தியாவில் இருக்க பல்வேறு மாநிலங்கள்கிட்ட பேசும்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர் குடியரசுத் தலைவர் ஆட்சி இருந்துச்சு. இந்த காலகட்டம்னா 2021 ஜூலைலேருந்து 22 பிப்ரவரி வரைக்குமான அந்த காலகட்டத்துக்குள்ளே அதானி போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அந்த காலகட்டத்தில் ஜம்மு காஷ்மீரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி இருந்துச்சு. இப்போ தான் அங்கே எலெக்ஷன் வந்துச்சு. ஸோ அது குடியரசுத் தலைவர் ஆட்சி. ஒடிசாவில் நவீன் பட்நாயக்குடைய பிஜு ஜனதா தள கட்சியுடைய ஆட்சி. ஆந்திராவில் வைஎஸ்ஆர் காங்கிரஸுடைய ஜெகன்மோகன் ஆட்சி. சத்தீஸ்கரில் காங்கிரஸ் தலைமையிலான பூபசிங் பேகலுடைய ஆட்சி. தமிழ்நாட்டில் திமுக கட்சியுடைய முக ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி. இந்த 5 ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒப்பந்தம் போடுறாங்க SECI கிட்ட, நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேஷியோவில் போகிறாங்க. இதில் அதிகபட்சமாக ஆந்திரா 2 கிகாவாட் வாங்கிக்கிறாங்க. மீதியெல்லாம் சேர்த்து ஒரு 600,000 கிகாவாட் வாங்கிக்கிறாங்க. இதுக்காக
$2209 கோடி ரூபாய் அதானி குரூப் வந்து லஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் முதல் குற்றச்சாட்டு. அதாவது எஸ்சிசிஐட்டேருந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, நான் எஸ்சிசிஐட்டை விற்கிறேன், அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க லோக்கல் அத்தாரிட்டிஸ்க்கு கொடுக்குறாங்க. யூஎஸ் இண்டக்மெண்ட்டில் ஹையர் அஃபிஷியல்ஸ்னு போட்டிருக்கோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அஃபிஷியல்ஸ் அப்படின்னா அரசியல்வாதியும் இருக்காங்கல்ல, அமைச்சர்கள் அரசியல்வாதிகளும் அவங்களுக்கு அஃபிஷியலாக தான் வருவாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. கனடாலையும் சரி அந்த பன்னன் கேஸ்லையும் வந்து அமித்ஷாவையே வந்து அவங்க அஃபிஷியல் அப்படிங்கிற பேரில் தான் குறிப்பிட்டிருந்தாங்க. அப்படிங்கும்போது அமெரிக்கன் யூரோப்பியன் அந்த பொலிட்டிக்கல் லாங்குவேஜில் அது அரசியல்வாதிகள் அப்படிங்கிற கணக்கு வருது. ஸோ இந்த கம்பெனிஸ் கிட்ட இவங்க 2029 கோடி இந்த 5 மாநில அரசுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இதில் அதிகபட்சமாக 2000 கிகாவாட்டுக்கு ஆந்திராவுக்கு மட்டும் ரூபாய் 1750 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் வந்து இப்போ அமெரிக்காவில் புகார் கொடுக்கப்பட்டு விசாரணை நடைபெற்றுட்டு. சரி, இப்போது இங்கே அவர் இத்தனை ஸ்டேட்ஸுக்கு லஞ்சம் கொடுத்தாரு, ஆந்திராவில் அதிகபட்சமாக கொடுத்துருக்காரு, இதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகே, இங்கே கொடுத்ததுக்கு அவங்க ஏன் கம்ப்ளைண்ட்டு பண்ணுறாங்க? இந்தியாவில் லஞ்சம் கொடுத்துருந்தா அதுக்கு வந்து அமெரிக்கா தலையிடாது. இந்தியா மட்டுமில்ல, உலகின் எந்த நாடுகளில் யாருக்கு லஞ்சம் கொடுத்தாலும் அமெரிக்கா தலையிடுறதுக்கு முடியாது. அமெரிக்காவுக்கு தலையிட வேண்டிய அவசியமும் கிடையாது. அன்லஸ் அந்தன் அதில் அமெரிக்க பொதுமக்களுடைய பணங்கள் பண்ணப்பட்டிருந்தது, அமெரிக்க பொருளாதாரத்துடைய தொடர்பு இருந்துச்சுன்னா அமெரிக்கா அங்கே விசாரிக்கும். இது அமெரிக்காவுடைய சட்டம். இதில் வந்து நான் சொன்னேன்ல, அந்த அஜூர் கம்பெனி அமெரிக்க பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்குன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 2000 கோடி லஞ்சம் கொடுத்தாங்கல்ல, அந்த லஞ்சத்தில் அவங்களுடைய பங்கு வந்து 638 கோடி. அதை வந்து அதானி வந்து கேட்குறேன், அதானி குழுமம் கேட்குது, உனக்காக நானே லஞ்சம் கொடுத்துட்டேன், 638 கோடி உன் பங்கு, அதை கொடுத்துரு. அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்கிட்ட அந்த காசு இல்லை, நான் என்ன பண்ணுறேன், அந்த 2.3 ஜிகாவாட் 2 ஜிகாவாட் ஆந்திரா கொடுத்தாங்களா அந்த டெண்டர் நான் விட்டு கொடுத்துட்றேன், அதை வந்து நீங்களே வச்சுக்கோங்க, நான் வந்து அந்த 600 ஜிகாவாட்டை மட்டும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்றாங்க. இதை திருப்பி எஸ்சிசிஐக்கு அந்த அஜூர் கொடுக்குது, அந்த எஸ்சிசிஐட்டேருந்து இவங்க திருப்பி வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா, நீ ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்க, அதை உன் பேலன்ஸ் ஷீட்டில் காட்டுற, அந்த ஒப்பந்தத்தை திருப்பி கொடுக்குறனா எதுக்காக திருப்பி கொடுத்த அப்படிங்கிறத அமெரிக்கா கிட்ட அந்த அஜூர் நிறுவனம் சொல்லணும். அதை சொல்ல தவறியதனால் அமெரிக்கா அதை கேள்வி கேட்க ஆரம்பிக்குது. அப்படி கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது இந்த வழக்கில் மொத்தம் 7 பேர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. இதில் வந்து ஒன்று வந்து கௌதம் அதானி, அவர் தான் அந்த கம்பெனியுடைய தலைவர். 2வது சாகர் அதானி, அதனுடைய தம்பி மகன், இவர் வந்து இந்த அதானி கிரீனில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இருக்காங்க. 3வது சிஇஓ வினித் ஜெயின். அது போக வந்து அந்த அஜூர் கம்பெனியில் இருக்க 2 பேர், அது போக இன்னும் சில நிறுவனங்களைச் சேர்ந்த கனடாவை சேர்ந்தவங்க, ஆஸ்திரேலியா சேர்ந்தவங்களாம் இருக்காங்க. ஸோ அதில் ஒரு பிரச்சனை வருது, அஜூர் வந்து ஏன் கொடுத்துச்சு அப்படின்னா அங்கே ஒரு குழப்பம் வருது. அப்படிங்கும்போது இதில் லஞ்ச பின்னணி இருக்கும் அப்படின்னு அமெரிக்காவுடைய எஃபிஐக்கு சந்தேகம் வருது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2023 மார்ச் மாதம் வந்து ஒரு ரெய்டு நடத்துகிறாங்க. யாருக்கு அப்படின்னா, சாகர் அதானி இருக்கார்ல, அவர் அமெரிக்காவில் இருக்கும்போது அவர் தொடர்புடைய இடங்களில் ரெய்டு நடத்தும்போது அவர்கிட்ட இருந்த செல்ஃபோன், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லாம் அவருக்கு பறிமுதல் பண்ணுறாங்க. அதில் இருக்க டேட்டாஸை வச்சு விசாரிக்கும் பொழுது இங்கே அஜூர் நிறுவனமும் இவங்களும் சேர்ந்து லஞ்சம் கொடுத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சனால அவங்க மேலே ஒரு கிரிமினல் கேஸ் போடப்பட்டிருக்குது. ஓகேவா, இது முதல் கேஸ். இந்த கிரிமினல் கேஸ் போய்கிட்டு இருக்கும்போதே அதானி குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே கான்ட்ராக்ட் வாங்கிட்டாங்களா 5 கவர்மெண்ட்கிட்டேருந்து, இந்த கான்ட்ராக்டர் மூலமாக அடுத்த 20 வருஷங்களுக்கு எங்களுக்கு $20 பில்லியன் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் லோனும் பாண்டு மூலமாக ஃபண்ட்ஸும் வந்து கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ அண்மையில் வந்து ஒரு $600 மில்லியன் வந்து ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அந்த ஃபண்டை வந்து இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க, அந்த பாண்ட் இஷ்யூ பண்ணுறதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அமெரிக்காவில் பாண்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கும் போது நம்ம ஊரில் செபின்னு ஒரு அமைப்பு இருக்குது, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி அங்கே வந்து செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கவுன்சில் SEC அப்படின்ட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 2023 மார்ச்லேருந்து உன் மேலே கேஸ் இருக்குது, என் நாட்டிலேயே உன் மேலே ஃப்ராடு பண்ணு கிரிமினல் கேஸ் போட்டிருக்காங்க, அதை கூட என்கிட்ட சொல்லாமல் என் ஊர் மக்கள்கிட்ட இருந்து எங்கள் கம்பெனிக்கிட்டேருந்து நீ எப்படி காசு வசூல் பண்ண, எங்ககிட்ட உண்மையை சொல்ல மறைச்சிட்டேன்னு ஒரு சிவில் சூட் போட்டிருக்காங்க. அதுதான் இப்போ 2 கேஸ் இருக்குது. எல்லாமே தெரிய வந்தது அவர் மூலமாக தான், அதாவது அதானியோடைய மூலமாக. அதில் என்னென்ன எவிடன்ஸ் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அதானி நேரில் போய் மீட் பண்ணுறாருல, அப்போ எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ், அப்புறம் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கும்ல, லஞ்சம் கொடுத்ததுக்கான டாக்குமெண்ட்ஸ், ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸ், அது போக வந்து எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டு, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸை அவர் ஃபோனில் வச்சுருந்துருக்கார். இங்கே வந்து அந்த வினித் ஜெயின் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட CEO, அவர் இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி மெயில் மூலமாக இல்லை வேறு ஃபார்மேட்டில் அங்கே சாகர் அதானிக்கு அனுப்பிச்சிருக்கார். அவர் அங்கேருந்து ட்ராக் பண்ணிகிட்டு இருந்திருக்கார், இந்த பணம் எங்கே போகுது, யாருக்கு போகுது, எப்படி போகுது அப்படின்லாம் ட்ராக் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. அதன் அடிப்படையில் தான் அந்த டேட்டாஸ் வச்சு
இப்போ அங்கே வந்து போட்டிருக்காங்க. இந்த வினித்துங்கிறவர் இங்கே நம்ம நாட்டில் இருந்திருக்காரு, சாகருங்கிறவர் அமெரிக்காவில் இருந்திருக்காரு. இவங்களோட கான்வர்சேஷனை வச்சு இதில் வந்து என்னன்னா எங்கேயுமே கௌதம் அதானிங்கிற பேர் வரல. நியூமரோ யூனோ, பிக் பர்சன், பிக் பாய் அப்படிங்கிற மாதிரி சில அடையாளங்களை வச்சு தான் குறிப்பிட்டிருக்காங்க. அப்படிங்கிறனால அது வேறு வழியே இல்லை. ஆப்வியஸாக அது கௌதம் அதானி தான் குறிக்குது. அப்படிங்கிறனால 2 பேரும் ஒரு கம்பெனியை சேர்ந்தவங்க. இவர் அதானி கிரீனோட சிஇஓ வினித் ஜெயின், அவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். அப்படிங்கிறனால ஆப்வியஸாக அந்த அதானி கிரீன் பற்றி பேசுகிறாங்கன்னா அதானியை தான் பேசுவாங்க. அப்படிங்கிறனால இன்னொன்று லஞ்சம் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது யாருக்காக லஞ்சம் கொடுத்துருப்பாங்க, யார் கூட போயிருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் ஒரே கம்பெனின்னு அதானி கிரீன்ஸ்னு வரும்போதே தெரிஞ்சிரும்ல. இப்போ ஸோ அதானிக்காக தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. இப்போ அதுதான் இப்போ தான் சரி. இப்போது இவ்வளோ விஷயங்கள் வருது. இப்போ இதன் மூலமாக இந்த பக்கம் வந்து ஒரு பக்கம் ஷேர் மார்க்கெட்டில் அவரோட ஷேர்ஸ்லாம் இறங்கிடுச்சு, இவருக்கு இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு, அவளுக்கு அவ்வளோ லாஸ் ஆயிடுச்சுன்னாங்க. உண்மையிலே இதனால் இழப்பு யாருக்கு? இந்த ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆயிடுச்சுங்கிற விஷயம் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி வரும் இழப்பு. உண்மையான இழப்பு என்ன அப்படிங்கிறத ஏன் மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ பண்ணுறோம். அதை வந்து தெளிவாக வளர்க்குறேன். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இது நாள் வரைக்கும் அதானிக்கு மேலே இதுதான் முதல் குற்றச்சாட்டா அப்படின்னு கேட்டால் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியாவில் சுரங்கம் வாங்குறதுக்கு போனார். அங்கே இருக்க ஆஸ்திரேலிய மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதுக்கு 700 கோடி வந்து எஸ்பிஐ லோன் கொடுத்துச்சு. பங்களாதேஷில் ஒரு துறைமுகம், மியான்மரில் ஒரு துறைமுகம் கட்ட போனார். கண்டெய்னர் உற்பத்தி செய்கிற அந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுக்க போனார். அது வந்து அங்கே இராணுவத்துக்கு லீஸுக்கு கொடுக்கப்பட்ட இடம். அங்கே ஒரு பிரச்சனை வந்து இராணுவ புரட்சி வந்து அங்கே ஆட்சியை கையாச்சு. ஸ்ரீலங்காவில் வந்து அதானிக்கு தான் கொடுத்தாகணும் அப்படின்னு இந்தியாவிலேருந்து அழுத்தம் வந்துச்சு, அதனால தான் கொடுத்தோன்னு அங்கே சொல்லி அங்கே ஒரு ஆட்சியில் பஞ்சாயத்து வந்துச்சு. கென்யாவில் ஒரு பஞ்சாயத்து இருக்குது. நம்ம ஊரில் வந்து பல பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. ஆக மொத்தம் இது ஒரு 7-8 பஞ்சாயத்து வந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து மிக முக்கியமான மேஜர் பஞ்சாயத்து வந்து ஹிண்டன்பர்க்கில் வந்துச்சு. இவங்க வந்து கருப்பு பணத்தை வெளியே கொண்டு போய் இவங்களோட அண்ணன் வினோத் அதானி மூலமாக ஷெல் கம்பெனிஸ் மூலமாக இந்தியாவுக்குள்ளே ஒயிட்டாக கொண்டு வராங்க. ஒரு ப்ரைவேட் பப்ளிக் லிஸ்டட் கம்பெனியில் ஓனர் இவ்வளோ தான் ஷேர் வச்சுக்கணுங்கிறது மீறி இவர் வச்சுருக்காருன்னு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு. இதை செபி விசாரிக்கணும். ஜேபிசி வேணும்னாங்க. ஜேபிசி கூட ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டினா பார்லிமெண்ட்டில் இருக்க எல்லா கட்சியை சேர்ந்து பிரதிநிதிகள் இருப்பாங்க. கட்சிக்கு ஒருத்தர்னு விசாரிப்பாங்க. கொடுக்கல. செபியை விசாரிக்கணும். செபியை விசாரிக்கணும்னாங்க. செபி விசாரித்து பார்த்துட்டு ஹிண்டன்பர்க் மேலே ஹிண்டன்பர்க் அறிக்கையில் எந்த முகாந்திரமும் இல்லை அப்படின்னாங்க. அஃப்கோர்ஸ் அந்த அறிக்கைக்கு பின்னாடி ஹிண்டன்பர்க்கு ஒரு ஆதாயம் இருந்துச்சுன்னா அதானி பங்குகள் வந்து குறையும், வீழ்ச்சி அடையும், ஷார்ட் ஆகும்னு சொல்லி பல்காக வாங்கி வச்சு அதில் வந்து ஷார்ட் அடித்து லாபம் பார்க்குறது அப்படின்வாங்க. அது வந்து ஸ்டாக் மார்க்கெட் டேர்மு. அதை இன்னொரு நாள் வந்து நம்ம டீட்டெயிலாக வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அதில் வந்து அவங்க ஹிண்டன்பர்க்கு தனிப்பட்ட லாபம் இருந்துச்சு. அதை தாண்டி இவங்களுக்கு பெருசாக வந்து செபி விசாரிக்கணுன்னாங்க. செபி விசாரிக்கல. ஏன் விசாரிக்கல அப்படின்னா அடுத்த பஞ்சாயத்து வந்துச்சு. ஓசிசிஆர்பி ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆர்கனைஸ்டு கிரைம் அந்த ரிசர்ச் ரிப்போர்ட்டில் வந்து என்ன இருந்துச்சுன்னா, செபி விசாரிக்காததுக்கு காரணம் செபியோட தலைவராக இருந்த மாதரி பூச் அவங்களே அதானி குழுமத்துக்கு சம்மந்தமாக இருக்காங்க, அவங்கள்ட்ட காசு வாங்கியிருக்காங்க, எல்லாம் பண்ணாங்கன்னு. இப்போ அவங்கள வந்து பப்ளிக் ஃபினான்ஸ் கமிஷன் கூப்பிட்டா அவங்க வரமாட்டோம். பப்ளிக் ஃபினான்ஸ் கமிஷன் அவங்கள வச்சு விசாரிக்க சொல்கிறீங்களா? அவங்களே விசாரிக்கணுன்றாங்களா? அவங்களே விசாரணைக்கிட்டா அவங்களும் வர முடியாதனால நான் வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ ஏற்கனவே இங்கே அதானிக்கு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. அதானி வந்து மேலே குற்றச்சாட்டு எல்லாம் மோடி அரசை காப்பாற்றுது, மோடி 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 அப்படின்னாங்க. அஃப்கோர்ஸ் மோடி இல்லைன்னா அதானி இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதானி இல்லைன்னா மோடியே இல்லை. அதானி உருவாக்கி விட்டவர் தான் மோடி. 2 பேரும் குடுக்கல் வாங்கல். அதானிக்கிட்ட இருக்க காசை வாங்கி அரசியல் செஞ்சு மோடி வளர்ந்தார். மோடியோட அரசியல் செல்வாக்கை வச்சு தொழில் பண்ணி அதானி வளர்ந்தார். 2 பேரும் கூட்டாக இருவரும் கைகோத்து வளர்ந்தவர்கள் தான். ஓகேவா? குஜராத்தில் என்னைக்கு மோடி 2002 முதலமைச்சராக வராரோ அன்னைக்கு ஆரம்பித்த அதானியோட வளர்ச்சி இப்போ வரைக்கும் நான் ஸ்டாப்பாக இருக்குது. அவர் பிரதமரான பிறகு வந்து அசுர வேகத்தில் வளர்ந்துருக்குது. ஸோ அது ஒன்று இருக்குது. ராகுல் காந்தி என்ன சொல்லுவார், ஃப்ளைட்டில் வந்து அதானியை கூட்டு போனாங்க அப்படின்னாங்க. நம்ம துணை முதல்வர் ஒன்று சொல்லுவார், விமானி இல்லாமலும் போவாங்க, அதானி இல்லாமல் போக மாட்டாங்க அப்படின்னாங்க. ஸோ இங்கே மோடி அரசு கார்ப்பரேட்டுகளுக்கான அரசு, மாற்று கருத்து இல்லை. ஒன்றா. இரண்டாவதாக மோடி அரசு தான் எல்லாம் பண்ணுச்சு அப்படின்னு இவ்வளோ நாள் பேசுனீங்களா? இப்போது இந்த 5 மாநில அரசுகளில் ஒன்று கவர்னர் கட்டுப்பாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சியில் இருந்தனால அது மட்டும்தான் பாஜக பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இருக்குது. மீதி 4 பாஜக அல்லாத மாநிலங்கள். இப்போது யாரை அரெஸ்ட் பண்ணணும்? ராகுல் காந்தி அதானியை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. யாரை அரெஸ்ட் பண்ண சொல்கிறாரு? அதானி இப்போ லஞ்சம் கொடுத்ததுக்காக அவரை அரெஸ்ட் பண்ணால், லஞ்சம் வாங்குறதுக்காகனா ஆப்வியஸாக இப்போ அந்த 5 ஸ்டேட்டில் இருக்கிறவங்களையும் சம்மந்தப்பட்டவங்களையும் அரெஸ்ட் பண்ணணும்ல. மாநில முதலமைச்சராக இருந்தவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பூபேஷ் பாகல்.
அவருக்கு எம்பிசி எலெக்ஷனில் சீட்டும் கொடுத்தீங்க. சரி, அதான் ராகுல் காந்தி சொல்கிறார்ல, அது கூட்டணியோ எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ கட்சி நீங்கள் காசு வாங்கலன்னு ஒத்துக்க முடியுமா? என் கட்சிக்காரனாவே இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுன்ற மாதிரி தானே அவர் சொல்கிறாரு. அது எங்கே சொன்னார்? அப்படிலாம் கிடையாது. ஒன்றும் இல்லை, தெலுங்கானாவில் இப்போ ரேவந்த் ரெட்டி ஒப்பந்தம் போட்டிருக்காரு. கட்சி சொன்னாலும் கட்சி மீறி நான் ஒப்பந்தம் போடுவேன்னு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துருக்காரு. அந்த ஃபோட்டோஸ் இருக்குது, ஓகேவா? அதனால அது ஒன்று தமிழ்நாட்டில் இங்கே இருக்குது, கூட்டணி கட்சி தான். ஆக அதானி கிட்ட தொழில் பண்ணுவதில், அதானியால் லாபம் அடைவதில் பாஜக மட்டும் இல்லை, எல்லா கட்சியும் இருக்குது. கார்ப்பரேட் அப்படிங்கிறது கம்யூனிஸ்டுகளை தவிர்த்து எல்லா கட்சியும் வளைச்சி போட்டு வச்சுருக்காங்க. அப்படிங்கிறனால இது வந்து கார்ப்பரேட் கரப்ஷன் வந்து எல்லா பார்ட்டிஸ்லையும் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதானியை வளர்த்தது மோடி, அதானியால் நீங்கள் மற்றவங்க இல்லாமல் பங்கு அமௌண்ட் வேணால் கூட குறைய இருக்கலாமே ஒழியா. இப்போ எல்லா கட்சிக்கும் ஈக்குவலாக இப்போ பங்கு இருக்குது, எல்லா கட்சிக்கும் பங்கு இருக்குது. ஓகே, இப்போ மற்றவங்கலாம் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி இப்போ நம்ம ஸ்டேட்டில் இருந்து இந்த பக்கம் அமைச்சராக இவ்வளோ நாள் ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு வந்தவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. கடந்த 3 வருஷமாக அந்த நிறுவனத்துக்கும் தமிழ்நாடு மின்சாரத்துறைக்கும் வணிக ரீதியாக எந்த தொடர்புமே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு எங்களுக்கு நிலக்கரி போதுமான அளவில் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது. எங்கள் இதில் தான் வந்து ஒரு யூனிட் வந்து இவ்வளோ காசு கொடுத்தோம், அதிமுகவில் தான் வந்து அது இதை விட அதிகமாக கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கணக்கு சொல்லிட்டுருக்காரு. அமைச்சர் சொல்வதில் உண்மையும் இருக்குது, பொய்யும் இருக்குது. சதுரங்க வேட்டையில் சொல்ல மாதிரி பொய்யில் கொஞ்சம் உண்மையும் கலந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதிமுக ஆட்சியில் இதே எஸ்சிசிஐ கிட்ட இவங்க கரண்ட்டு வாங்கினது 7 ரூபா யூனிட்டுக்கு, இப்போ 2 ரூபா 61 காசு அப்படின்னு அந்த இண்டக்மெண்ட்லேயே போட்டிருக்காங்க. குஜராத் 3 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது, ஓகேவா? இதில் ஸோ வந்திருக்கு. நாங்கள் வந்து அதானி கூட தொடர்பு வைக்கல அப்படிங்கிறாங்க. அதுதான் இங்கே பிரச்சனையே, அதுதான் குற்றச்சாட்டு. அதானி நேரடியாக வரல, எஸ்சிசிஐ மூலமாகத்தான் வந்தார் அப்படிங்கிறதா அமெரிக்கா வைக்கிற குற்றச்சாட்டு. 2021 செப்டம்பர் 11ஆம் தேதி 1000 மெகாவாட்டுக்கு எஸ்சிசிஐ கிட்டேருந்து கொள்முதல் பண்ணுவதற்கு நீங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க. அந்த எஸ்சிசிஐ கரண்ட்டு அதானி கிட்ட வந்து எஸ்சிசிஐ வாங்குது. அதானி சொன்ன ரேட்டுக்கு தான் நீங்கள் வாங்குறேன்னு ஒத்துக்கிட்டு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க. நேரடியாக நான் வாங்கலை, ஆனால் கொல்லப்புறம் வழியாக நான் வாங்குறேன்னு சொல்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும்? வணிக ரீதி எந்த தொடர்பும் இல்லைன்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதானி கிட்ட இருந்தால் எஸ்சிசிஐ வாங்குது, அவன்கிட்ட வந்து நீங்கள் வாங்குறீங்க. இப்போ நான் அதானி கிட்ட போய் அதானி வந்து என்ன சொல்கிறாரு, அதானி வந்து 5 ரூபா சொல்கிறாரு, அதானி கிட்ட நான் 5 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கியிருந்தா தானே தப்பு அப்படின்ட்டுன்னு, நான் அதானி கிட்ட 5 ரூபாய்க்கு வாங்கலை, நான் போய் எஸ்சிசிஐட்ட வாங்குறேன் அப்படின்ட்டு 5.25 நான் 5.25 ரூபாய்க்கு வாங்கினேன். நான் அதானி கிட்ட 5 ரூபா கொடுத்து வாங்கலை, ஆனால் எஸ்சிசிஐட்ட 5.25 கொடுத்து வாங்கினேன் அப்படிங்க. சரிப்பா, அந்த எஸ்சிசிஐ 5.25 யார்கிட்ட வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னா அது அதானி கிட்ட வாங்கி கொடுத்துச்சுங்கிறீங்க. பலப்பல காமெடியா, ஓகேவா? அப்புறம் ஐயா சொன்னார்ல, எங்களுக்கு நிலக்கரி போதுமானதாக இருக்குன்னு. நிலக்கரி இறக்குமதி பண்ணுறாங்க, அதுலேயும் அதானி குழுமம் முறைகேடு பண்ணியிருக்கு, அறப்போர் இயக்கம் புகார் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபினான்ஷியல் டைம்ஸ், அமெரிக்காவில் இருக்க ஃபினான்ஷியல் டைம்ஸ் ரிப்போர்ட்டு போட்டாங்க, நானே வீடியோ பேசியிருக்கேன். நிலக்கரியில் அதிமுக ஆட்சியில் செஞ்ச ஊழலை அதானிக்காக திமுக மறைக்குது, மூடி மறைக்குது அப்படின்னு அறப்போர் இயக்கம் குற்றச்சாட்டு இருக்கு. ஐயா ராமதாஸும் ஸ்டாலினை வந்து அதானி சந்திச்சுட்டு போனாரே, அதுக்கு நோக்கம் என்ன, பார்த்தீங்களா இல்லையான்னு ஓப்பனாக சொல்லுங்கன்னு அவரு ஒரு விளக்கம் கேட்குறாரு. கொஞ்சம் சொல்லிட்டு போங்களேன். ஆமாம், அது இல்லாமல் இந்த அரசாங்கத்துக்கு என்ன பங்கு இருக்குது அதையும் வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஜூலை 2ஆம் தேதி நிலக்கரி இறக்குமதி தொடர்பாக நடந்த ஊழல் முறைகேடுகளை விசாரிக்க டிவிஎஸ்சிக்கு அனுமதி கொடுக்கப்படுது. 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பிரைவேட் ஜெட்டில் அதானி வந்து இறங்குறார். சித்ரஞ்சன் சாலையில் இருக்க ஒரு முக்கிய நபரை சந்தித்தார்னு சொல்கிறாங்க. அது முதலமைச்சரை சந்தித்ததாக ஒரு ஊடகம் ரிப்போர்ட் பண்ணுது, ஓகேவா? ஒரு ஆங்கில ஊடகம் ரிப்போர்ட் பண்ணுது. நான் பார்த்தேன்னு இன்ன வரைக்கும் முதலமைச்சர் சொல்லலை, பார்க்கலன்னு முதலமைச்சர் சொல்லலை. உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரான பிறகு 2 நாட்களுக்கு பிறகு அதானியோட மகன் கிரண் அதானி இங்கே வந்து சந்திச்சுட்டு போனார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதையும் இவங்க மறுக்கலை. உதயநிதி துணை முதல்வரானதுக்கு அவர் வாழ்த்து போட்டார் உதயனா அப்படின்னு சோசியல் மீடியாவில் இன்னமும் அவருடைய ட்விட்டர் பேஜில் இருக்குது. அதை தாண்டி இங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கார். ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸை தான் வந்து அதானியுடைய மகன் கவனிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆக சும்மா எதேச்சியாக நடந்த விஷயத்தெல்லாம் ஏன் கூட்டாக சேர்த்து வச்சு பேசுகிறீங்கன்னு அப்புறம் கேட்க போகிறாங்க நம்மளை. அதே மாதிரி தான் நீங்களும் சொன்னீங்க, மோடி கொடுத்துட்டாருன்னு. நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். இன்னும் சொல்லப்போனால் ஓப்பனாக இன்னொரு சார்ஜஸ் வைக்கிறேன். இவர் என்ன சொன்னார், இது வரைக்கும் அதானி குடும்பத்து கூட வணிக ரீதியாக, அந்த குழுமத்து கூட நாங்கள் வணிக ரீதியாக எந்த ஒப்பந்தம் தமிழ்நாடு அரசு போடலன்னார்ல. அதானி குரூப்பு கிட்ட 2022 டேட்டா சென்டருக்கு ஒரு ஒப்பந்தம் தமிழ்நாடு அரசு போட்டிருக்கு அதானி குரூப் கிட்ட. அதுபோக ஜனவரியில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தினாங்கல்ல, அதில் 42,500 கோடி
தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுறேன்னு அதானி ஒப்புதல் கொடுத்துருக்கார். அதில் அதானி கிரீனுடைய பங்கும் சுமார் 17,000 கோடிக்கு இருக்குது. அதனால் அதானி கிரீன் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இங்கே இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு சோலார் பவர் பிளான்ட்டை வாங்கியிருக்காங்க. இங்கே இருக்க ஒரு கம்பெனியை அதானி குரூப் வாங்கியிருக்கு. என்ன அவர் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மினிஸ்டராக இருக்காரு, அவருக்கு தெரியாதா நமக்கு தெரிஞ்சிட போது? டேட்டா இருக்குல்ல, இப்போ நான் ஒன்றும் இல்லை, டிஐபிஆரில் கொடுத்த டேட்டா தான் அதானி கிரீன் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகுது. 3 கம்பெனி, டேட்டா சென்டரில் ஒன்று, இந்த கம்பெனி இன்னொரு கம்பெனி ஒன்று, 3 கம்பெனியும் இங்கே இன்வெஸ்ட் பண்ண போகுதுன்னு கவர்மெண்ட் கொடுத்தது இருக்குது. முதலமைச்சர் அது பெருமையாக பேசியிருக்காரு. மினிஸ்டர் பேசுறது அதான் சொன்னேன்ல, பொய்யில் உண்மை அப்படின்னு. சரி, இப்போ இதெல்லாம் போக அந்த யாருக்கு என்ன, இதான் மிக முக்கியமான விஷயம். அதானி குழுமத்தில் அதானியால் யாருக்கு பாதிப்பு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ அதானி என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா, ஒன்று கப்பல் வச்சுருக்கார், போர்ட், ஏர்போர்ட் வச்சுருக்கார், எலக்ட்ரிசிட்டிக்குள்ளே இருக்கார். ஓகேவா, இதுதான் மேஜர். சிமெண்ட், இந்தியா நார்த் சென்னை தமிழ்நாட்டை தவிர்த்து மீதி முக்கால்வாசி சிமெண்ட்ஸ் அவர் தான் வச்சுருக்கார். ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது, மீடியா கையில் இருக்குது. ஓகேவா, என்டிடிவி அவர் எப்படி வாங்கினார் அப்படிங்கிற வரலாறு ஏற்கனவே பல தடவை பேசிட்டாங்க. இப்போ பேசுகிறதுக்கு டைம் இல்லாதனால அதை நம்ம விட்டுறோம். ஓகேவா, மேபி மக்கள் கேட்டாங்கன்னா அந்த என்டிடிவி அதானி எப்படி வாங்கினார் அப்படின்னு உங்களுக்கு அந்த சூட்சமத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை இன்னொரு வீடியோவாக போடுறேன். ஓகேவா, ஸோ இந்த கம்பெனிலாம் இருக்குது. இந்த கம்பெனிகள் மூலமாக நட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? துறைமுகத்துக்கு கப்பல் போக்குவரத்து வந்துக்கிட்டு தான் இருக்கும், வராமல் போகுமா? நட்டம் வராது. ஒன்று. ரெண்டாவது, ஏர்போர்ட் வச்சுருக்காரு, ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டு போகுமா, ஏற மாட்டேன்னு யாராவது சொல்ல போகிறாங்களா? கரண்ட்டு இல்லாமல் நம்ம இருக்க போகிறோமா? எக்ஸ்ட்ரா தான் யூஸ் பண்ண போகிறோம். சிமெண்ட்டு வீடு கட்டாமல் இருக்க போகிறோமா? ஸோ நட்டமே வராத துறைகளில் மட்டும்தான் அதானி குரூப் முதலீடு பண்ணுறாங்க. ஓகேவா, நம்பர் 1 இருக்காருல அம்பானி, டெலிகாமில் வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட 700 லட்சம் எவ்வளோ கஸ்டமர்ஸ் செப்டம்பர் மாதத்துலேருந்து அவங்க விலகிட்டாங்க அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி அவர்கிட்ட நட்டமார கம்பெனிலாமும் இருக்குது. சின்னவர், அம்பானி குரூப்பில் சின்னவர் திவாலாகி போய் இப்போ மெட்ரோ ப்ராஜெக்டை கொடுங்கன்னு இப்போ நடுவில் இங்கே பார்த்துட்டு போனார். அது வேறு கதை. ஓகேவா, ஸோ இந்த கம்பெனிகளை அவர் உருவாக்குறார். அந்த கம்பெனி ப்ராஜெக்ட் வாங்குது இல்லை, அந்த ப்ராஜெக்ட்டுக்கான காசு எங்கேருந்து வருதுன்னா அதானி அவர் கை காசு எடுத்து போகிறது கிடையாது. பொதுத்துறை நிறுவனங்கள் தான் அவங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. எல்லாமே கடனை வாங்குறாருன்னா அப்புறம் அவர் கை காசு எப்போ தான் போடுவார்? அவர் கை காசு போட மாட்டார். இன்னமும் அவர்கிட்ட கை காசுன்னு நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதானி 2வது பணக்காராக இருக்காருன்னா அவருடைய ஷேர் வேல்யூ தான். நாளைக்கு அந்த ஷேர் வேல்யூ 0 ஆச்சுன்னா அம்பானிக்கிட்ட சொத்து இருக்குது, அதானிக்கிட்ட சொத்து கிடையாது, எல்லாமே ஷேர். அதை விட அதிகமாக அவர்கிட்ட கடன் அதிகமாக இருக்குது, அவருடைய சொத்தை விட அவர்கிட்ட கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னு விஷயம். இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் நேற்று பங்குச்சந்தை விழுந்துச்சுன்னாங்கல்ல 2 லட்சம் கோடி, அதில் எல்ஐசியோடைய பங்கும் விழுந்துச்சு. பொதுத்துறை நிறுவனங்களுடைய வங்கிகள் சுமார் 10 வங்கிகளுடைய பங்குகளும் வீழ்ந்துச்சு. ஏன் வீழ்ந்துச்சு அப்படின்னா, எல்ஐசி அதானிக்கிட்ட அதானியுடைய பங்குகளை வாங்கியிருக்கு. இப்போ அதானி பங்கு விழுந்துச்சுன்னா எல்ஐசி போட்ட காசு, அந்த எல்ஐசியில் இருக்க காசு யாருது? ஜி விட்டு காசா? நம்ம காசு தான். எல்ஐசி ஏன் பங்கு சந்தைகளை கொண்டு போகிறீங்க, அதுவே பிரார்த்தனம் அப்படின்னு சொல்லும்போது வளர்ச்சி பிடிக்காதவன், இவங்களுக்கு பொருளாதாரம் தெரியாது அப்படின்னாங்க. ஓகேவா, இப்போ 100 ரூபா எல்ஐசிக்கு லாபம் வருதுன்னா 100 ரூபா வருதுன்னா 5 ரூபா கமிஷன் யார்? எல்ஐசி ஏஜென்ட்டுக்கு. மீதி 95 ரூபா பாலிசி போட்டவங்களுக்கு கொடுத்துருவாங்க, அந்த நிர்வாக கமிஷன்லாம் போக. இப்போ என்ன பண்ணாங்க, அதில் இருக்க 5 ரூபாயை எடுத்து ஷேரில் இருக்கவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு 90 ரூபா தான் கொடுப்போம் அப்படின்னு கதை சொன்னாங்க. அதானி குழுமம் போச்சுன்னா மார்க்கெட் அடி வாங்கும்னு எல்ஐசி கிட்ட மேற்கொண்டு வாங்குன்னு காசை போட்டு வாங்க சொல்லுவாங்க. இது ஒரு விஷயம் நடந்திருக்கா? இந்த கம்பெனியெல்லாம் கடன் கொடுத்துருக்குது பேங்க்கெல்லாம். இப்போ அதானி கம்பெனி திவாலாச்சுன்னா காசு வருமா? இழுத்து மூடிட்டு போக வேண்டியது. ஸோ அதனால தான் இங்கே அதானியுடைய பங்குகள் வீழ்ச்சி அடைந்தாலோ இல்லை அந்த முதலீடுகளுக்கு திருப்பி லாபம் கிடைக்கலனா அது யாருக்கான ஒரு விஷயம் அப்படின்னா பொதுமக்களுடைய பணம் பாதிக்கப்படுது. ரெண்டாவது, இப்போ அந்த 2 லட்சம் கோடி அதானி பங்குகள் வீழ்ந்திருக்கு, 2 லட்சம் கோடி லாஸ் அப்படின்னா, இப்போது அந்த 2 லட்சம் கோடிக்கான அதானி பங்குகள் வீழ்ந்திருக்கு அப்படிங்கும்போது அந்த பங்குகளை வாங்கி வைத்திருந்த சாமானிய இந்தியர்களுடைய மதிப்பும் குறைஞ்சிருக்கு, பங்குகளுடைய விலை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இப்போ 6,000 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்த ஒரு ஷேர் 4,000 ரூபாய்க்கு வந்துருச்சு அப்படின்னா அது அந்த மாதிரி மொத்தமாக கணக்கு போட்டு 2 லட்சம் கோடி சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு 61,000 ரூபாய்க்கு 10 ஷேர் 6,000 ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்கேன், அது 4,000 ரூபா ஆச்சு அப்படின்னா எனக்கு 20,000 ரூபா நட்டம். ஓகேவா, லாங் டேர்மில் ட்ரேடு பண்ணுறவங்களுக்கு ஓகே, ஷார்ட் டேர்மில் சிறிய தேவைகளுக்காக லாபத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண சாமானிய மக்களுடைய பணம் நட்டமாகுது.
அப்போது அதானியால் ஏற்கனவே பேங்க்கில் நம்ம போட்டுக்கிட்டு இருக்க பொதுத்துறை நிறுவனங்கள் தான் லாஸ் ஆகுது. பொதுத்துறை நிறுவனங்களில் காசு நம்ம போட்டிருக்க காசு தான். நம்ம ஏடிஎம் யூஸ் பண்ணால் சார்ஜு, எஸ்எம்எஸ் வச்சா சார்ஜு, செக் புக்குக்கு சார்ஜு, எல்லாத்துக்கும் சார்ஜ் போடுறீங்க. அந்த காசை கொண்டு போய் எங்கே போடுறீங்க? அதானிக்கிட்ட போடுறீங்க. இப்படி போயிடுது. இப்போ அந்த பொதுத்துறை நிறுவனங்களோட ஷேரை வாங்கினா நமக்கு லாஸ் ஆகுது. ஓகேவா? சாமானிய மக்களுடைய சேமிப்பும் அவங்களுடைய முதலீடுகளும் தான் இதில் பெருசாக பாதிக்கப்படுது. ஒன்று, நீங்கள் எல்ஐசியில் ஒரு போடுறீங்க, அதில் பிரச்சனை வருது. ரெண்டாவது, பொதுத்துறை நிறுவனங்களில் டெபாசிட்ஸ் போடுறீங்க, அதுவும் லாஸ் ஆகுது. இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கான வட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வராங்களா? ஏன்? கொடுக்க முடியல. நம்மளுடைய சேமிப்புகள் குறையுது. சேமிப்புகள்னால் வட்டி குறையுதுன்னா நட்டம் நமக்கு தான் வருது. அதானி அவர் கை காசை போட்டு வியாபாரம் பண்ணுறதில்ல, லாபம் வந்து அவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு. நட்டம் ஆச்சுன்னா கடனை கட்டாமல் கழிச்சு விட்ருவாரு, நம்ம தலையில் விடியுது. ஆக மொத்தம் அதில் ஒரு பிரச்சனை. ஓகேவா? ஷேர் மார்க்கெட்டில் காசு போட்டு நம்ம கொஞ்சம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா அதில் ஒரு லாஸு. இப்போது இந்த பர்டிகுலர் விஷயத்தில் வருவோம். இதில் நமக்கு இன்னொரு லாஸும் இருக்குது. அது என்னது? அதானி சொன்ன அந்த ரேட்டுக்கு வாங்கிறதுக்கு எஸ்இசி கிட்டேருந்து வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, ரேட்டு கட்டுப்படி ஆகலை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்களா? ஆமாம். அப்படி இருக்கும் பொழுது எஸ்இசிஐ இப்போ ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா லஞ்சம் வாங்கி அதை ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போது அதானி குரூப் சொன்ன அந்த ரேட்டுக்கு தான் இந்த கவர்மெண்ட் வாங்கியிருக்குது. இல்லை அதானி ரேட்டை குறைச்சிச்சுன்னா டேரெக்டாக எஸ்இசிஐக்கிட்டே விற்றுருக்கலாமே, ஏன் இவங்க போய் லஞ்சம் கொடுக்க போகிறாங்க? அப்போ அதானி ரேட்டு குறைக்கல, அவரும் அந்த ரேட்டை ஃபிக்ஸடாக வச்சுருக்காரு. எஸ்இசிஐக்கு அந்த ரேட்டு தான் கொடுக்குறாரு. அந்த ரேட்டுக்கு வாங்குறதுக்கு இந்த கவர்மெண்ட்டுகளுக்கு லஞ்சம் கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது அப்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு போட்டு தான் அந்த கரண்ட்டை வாங்குறீங்க. அதானி 2000 கோடி லஞ்சம் மட்டுமே கொடுத்துருக்கார் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ லாபம் வரும்? அது யாரோட வரி பணம்? மக்கள் வரி பணம். ஓகேவா? ரெண்டாவது, இப்போ எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து நீங்கள் கரண்ட்டை வாங்குறீங்கன்னா அந்த கரண்ட்டை நீங்கள் மக்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு லாபம் வருமா நட்டம் வருமா? ஈபிக்கு நட்டம் வரும். லட்சம் கோடி கிட்ட மேலே அவங்க கடன் வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த சுமையை யார் தலையில் ஏற்றுவாங்க? நம்ம தலையில் தான் ஏற்றுவாங்க. ஆக மொத்தம் அதானி என்ற ஒரு தனி நிறுவனம் லாபம் பெறுவதற்காக எஸ்இசிஐங்கிற பொதுத்துறை நிறுவனத்தை பயன்படுத்தி மாநில அரசுகள் தலையில் அந்த காசை கட்டி மக்களை தண்டிச்சிருக்காங்க. அதானி என்ற ஒரு தனிநபருடைய லாபத்திற்காக இந்த 5 மாநில மக்களும் நட்டத்தை சந்திச்சிருக்காங்க. அவங்க தலையில் சுமை ஏறி இருக்குது, அவங்களுக்கு கடன் ஏறி இருக்குது. அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நம்ம தான் இந்த ஊழல்னால் நேரடியாக பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னா கரண்ட் பில்லு கட்டக்கூடிய ஒவ்வொரு தமிழ்நாட்டு குடிமகனும் தான். தமிழ்நாட்டில் கரண்ட் பில்லு கட்டக்கூடிய ஒவ்வொரு மக்களும் தான் இதில் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுலேயும் நம்ம தான் இழிச்சவாயா? எஸ். இதில் அதானி எப்படி அந்த பொதுத்துறை நிறுவனத்தை வச்சு இவ்வளோ மோசடி பண்ணார்? இதுக்கு பின்னாடி யோசித்தோம்னா எப்படி அவர் ஊரை ஏமாத்துறார் அப்படின்னா, அதானி இருக்க எஸ்இசிஐ கிட்ட இந்த மோசடி பண்ணுறார். இதை யார் இப்போது அங்கே வந்து எஸ்இசி அப்படிங்கிற குரூப் வந்து அமெரிக்காவில் அந்த ஸ்டார் மார்க்கெட்டை இன்வெஸ்ட்மெண்ட் ரெகுலேட்டரி பாடி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி ஏன்டா என்கிட்ட சொல்லாமல் போன கேஸ் நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல உனக்கு, ஏன் பொய் சொன்ன, 2023 மார்ச் நடக்கிற வரைக்கும் இப்போ வரைக்கும் நீ ஏன் சொல்லாமல் இருக்க, கிரிமினல் சூட் இருக்குங்கிறத நீங்கள் எங்கள்கிட்ட மறைச்சிட்டீங்கன்னு சிவில் சூட் போட்டிருக்காங்க. அது வெளியே வர வரைக்கும் அமெரிக்காவில் அப்படி ஒரு வழக்கு நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதே. நமக்கு தெரியுமா? மீடியாவில் யாருக்கா தெரியுமா? தெரியாது. ஏன்னா அதானி சொல்லலை. அவர் செபியில் ஆபியஸாக சொல்லியிருக்கணும். அதானி பங்குகள் செபியில் இருக்கும் பொழுது அதை எப்படி சொல்லுவார்? சொல்லியிருக்கணும். சொல்லலை. செபியை மறைச்சாச்சா? செபி ஒரு மோசடி பண்ணிடுச்சு. ஓகேவா? செபி உடந்தை. கொல்லலை அப்படிங்கிறப்ப அவங்க எப்படி உடந்தை ஆகும்? அவங்களுக்கே தெரியாதுல்ல. அப்போது அமெரிக்காவில் அதானி குழுமத்து மேலே மோசடி நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. அங்கே கேஸ் நடக்குதுன்னா கண்டுபிடிக்கக்கூடிய முடியாத அளவுக்கு நீங்கள் செபி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் என்ன அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு அவ்வளோ டிஸ்டன்ஸ் இதுவாக இருக்குது? நீங்கள் என்ன செவ்வாய் கிரகத்தில் இருக்கீங்க? முதலீட்டாளர்கள் உங்கள்கிட்ட சொல்லிக்க மாட்டாங்களா? அமெரிக்கன் இன்வெஸ்டர்ஸ் இங்கே இருக்காங்க, இங்கே இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் அமெரிக்காவில் இருக்காங்கல்ல. ஸோ செபி நடவடிக்கை எடுக்கலை. ஒன்று. ரெண்டாவது, எஸ்இசிஐ அப்படிங்கிற பொதுத்துறை நிறுவனம் மூலமாகத்தான் இவ்வளோ மோசடியும் பண்ணியிருக்கார். பொதுத்துறை நிறுவனங்களை விசாரிக்கக்கூடிய கண்காணிக்கக்கூடிய அமைப்பு சிஏஜி. அந்த சிஏஜி தான் வந்து அண்மையில் வந்து 2010 போன 23-22 வந்து நெடுஞ்சாலை ஊழல் அப்படின்லாம் சொல்லி ரிப்போர்ட்டு போட்டாங்க. அவரை வந்து ரிப்போர்ட் எழுதுறதுக்காகவே டெல்லியிலேருந்து கேரளாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அந்த அதிகாரியை. இந்த சிஏஜி தான் 1,78,000 கோடி 2G ஊழல் அப்படின்னு உருட்டி, ஊழல் நடக்கலன்னு நான் சொல்லலை, அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்னு உருட்டின அதே சிஏஜி தான் இன்றைக்கி எஸ்இசி
ஏமாற்றிருக்கு, அதானிக்காக எக்ஸ்ட்ரா ரேட்டில் கரண்ட்டை வாங்கியிருக்குங்கிறத கண்டுபிடிக்கல. அதை மட்டும் அவ்வளோ இது பண்ணி அவ்வளோ அமௌண்ட்டு இவ்வளோ அமௌண்ட்டுனாங்க. இன்னொரு குரூப் இருக்குது, நம்ம வடிவில் சொல்லல சிபிபி, அது இன்னொரு போலீஸ் குரூப். அப்படிங்கிற மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்னு ஒன்று இருக்குது. அவங்களுக்கு கீழே சீரியஸ் ஃபினான்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் SFIO அப்படின்னு ஒன்று இருக்குது. அவங்க வந்து இந்த விசாரணையை கவனிச்சிருக்கணும். கார்ப்பரேட் அஃபேர்ஸ் வந்து அதானி குழுமம் எங்கே இருக்குது, அவங்க மேலே என்னென்ன விசாரணை நடந்துகிட்டு இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை கவனிக்கிறது தான் அவங்க வேலை. அவங்களும் இந்த ஃபினான்ஷியல் ஃப்ராடை கவனிக்கலை. ஆக மொத்தம் அதானி ஒரு நபர் SECIங்கிற ஒரு பொதுத்துறை நிறுவனத்துக்கிட்ட கூட்டு வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த இந்திய நிர்வாகத்தையும் மாநில அரசுகளையும் ஏமாற்றியிருக்கார். இதனால் LICயில் போட்ட பணம் போச்சு, பொதுத்துறை நிறுவனங்களில் போட்ட பணமும் போகுது, ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் போட்ட காசும் போகுது, மேற்கொண்டு வீட்டு தேவைக்கு பயன்படுத்துகிற கரண்ட்டு பில்லையும் ஏற்றி அதையும் காலி பண்ணிட்டாங்க. ஆக மொத்தத்தில் வளைச்சு நம்ம தான் வந்து அடி வாங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போது அடிவேலை சொல்லுவாப்புல இல்லை, சொத்துலேயே அடி வாங்கியாச்சு, செத்துலேயே அடி வாங்கியாச்சுன்னு. இங்கிட்டும் போனாலும் அடி, அங்கிட்டும் போனாலும் அடி. ஆக மொத்தம் இது அதானியோடைய ஊழல், ஓகேவா? அதானி செய்த ஒரு மோசடி, அதானியோடைய ஆதாயத்துக்காக இதை வந்து நான் திமுக செஞ்சுச்சு, பிஜேபி செஞ்சு, காங்கிரஸ் செஞ்சுன்னு கட்சி சார்பாக நான் சொல்ல விரும்பலை. அனைத்து கட்சிகளுக்கும் இதில் பங்கு இருக்குது. கார்ப்பரேட் மயமாக்கப்பட்ட கட்சிகள் தான் இங்கே, கார்ப்பரேட் பார்ட்டிஸ் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. முதலாளித்துவ கட்சிகள் தான் இந்தியாவில் ஆட்சி செய்ய முடியும். இல்லாமல் ஏதோ அப்பப்போ கேரளாவில் கொஞ்சம் துடிச்சிக்கிட்டு இருக்குது. வெஸ்ட் பெங்கால் வந்து ஒழிச்சு கட்டிட்டாங்க. இங்கே கேரளாவில் மட்டும் அப்பப்போ விவசாயிகள் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. முதலாளித்துவத்தை எதிர்க்கக்கூடிய அந்த ஒரே கட்சி அவங்க மட்டும் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. வேறு வழி இல்லை, கேரளா மட்டும் இருக்குது. அதையும் வந்து மொத்தமாக முடிச்சு போடலாங்கிறதுக்கு ஸ்கெட்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஓகேவா? ஸோ அந்த கட்சிகள் எல்லாமே, முதலாளித்துவ கட்சிகள் எல்லாமே கார்ப்பரேட்டுகளுக்கு தான் முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. மாநில நலன், மக்கள் நலன் இரண்டாவது தான். நம்ம தான் பாதிக்கப்படுறோம். இதில் இன்னொரு கூடுதல் தகவலும் சொல்கிறேன். மகாராஷ்டிரா எலெக்ஷன் முடிஞ்சிருக்கா, நாளைக்கு ரிசல்ட் வரப்போதா? 2019 ஆட்சி கவிழ்ப்பு, ஆட்சி ஆரம்பிக்கிற பஞ்சாயத்து வரும்போது பிஜேபி NCP கூட்டணிக்கு டெல்லியில் அதானி வீட்டில் வச்சு டின்னர் பார்ட்டி கொடுத்து அரசியலில் யார் ஆட்சி அமைக்கிறதுங்கிற பேச்சுவார்த்தையை அதானி நடத்தினார் அப்படின்னு 3 முறை 3 வேறு கவர்மெண்ட்டில் 2019 24 வரைக்கும் 3 வெவ்வேறு கவர்மெண்ட்டில் டெபுட்டி சிஎம்மாக இருந்த அஜித் பவார் சொன்னார். ஆமாம், மீட்டிங் நடந்துச்சு, ஆனால் அதானி இல்லை, அதானி வீட்டில் தான் நடந்துச்சுன்னு சரத்பவார் சொன்னார். ஃபட்னாவிஸ் சிஎம்மாக இருந்த 2014 சிஎம்மாக இருந்து அதுக்கு பிறகு முதலமைச்சராகி அப்புறம் நடுவில் ஆட்சியை வந்து திருப்பி துணை முதலமைச்சரான தேவேந்திர ஃபட்னாவிஸ் இதை ஒத்துக்கிட்டார். மகாராஷ்டிராவில் யார் ஆளணுங்கிறதையே அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது அப்போ நம்மளாம் அவங்களுக்கு ஏமாத்துறோம். நம்மளெல்லாம் மதிக்க கூட மாட்டாங்களே, கால் தூசு கூட பெற மாட்டோம் நம்மளாம். இந்த அதானி மோசடி அப்படிங்கிறது கட்சியோ கொள்கையோ சித்தாந்தமோ கிடையாது. மக்களுக்கு எதிரானது, மக்கள் நலனுக்கு எதிரானது, மக்களுடைய பொருளாதாரத்துக்கு எதிரானது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய அடிப்படையான ஒரு விஷயம். இப்போ இந்த விஷயம் இவ்வளோ இதுவாக பேசிகிட்டு இருக்காங்க, அங்கே கம்ப்ளைண்ட் இருக்குது, இப்படி வாரண்ட்டும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சீரியஸாக இது நடக்கும், எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இதில் நிறைய பேர் பேசக்கூடியவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பங்களாதேஷ்காக அமெரிக்கா வந்து அதானியை மிரட்டுது, ட்ரம்ப் வந்தோடனே எல்லாம் பார்த்துக்குவாங்க அப்படின்னு. ட்ரம்ப் மேலேயே பல பாலியல் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. இப்போ அவர் அதிபர் ஆகிட்டார், அதனால் வந்து கேஸை தள்ளுபடி பண்ணுங்கலாம் சொல்லலை. 4 வருஷம் அந்த கேஸை ஓரமாக போட்டுக்குவீங்க, 4 வருஷம் இதாக அவருக்கு கடைசி டேர்மு, 4 நாள் 8 வருஷம் தான், இது கடைசி 8 வருஷம், கடைசி 4 வருஷம் முடிச்சுட்டு வருவார், வந்தவுடனே விசாரித்து தூக்கி உள்ளே போட்டுக்காங்க அப்படின்னு வச்சுருக்காங்க. அங்கே அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரியான ஜட்ஜஸை வளைக்கிறது, நீதிமன்றத்தை வளைக்கிறது, சட்டத்தை வளைக்கிறதெல்லாம் பண்ண முடியாது. அங்கே முன்னாள் அரசியல் பிரமுகர்கள் எல்லாமே தப்பு செஞ்சு சரி போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. அதனால் அமெரிக்காவுடைய கார்பரேட்டுக்கு தான் உதவும். ஏன் இந்தியாவுடைய கார்பரேட்டுக்கு போய் அமெரிக்கா உதவ போகுது? லாஜிக் மிஸ்ஸாக இருக்குது. ஜி தான், ஓகேவா? என்னதான் வந்து ட்ரம்ப் அமெரிக்காவுடைய மோடியாக இருந்தாலும் இந்திய மோடி மாதிரியே வந்து அமெரிக்க மோடி செயல்பட மாட்டார் இல்லையா? அதனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து அதானி இதிலேருந்து வெளியே வர வாய்ப்பு இல்லை. பெரிய ஒரு தொகையாவது அபராதமாக வசூல் செய்கிற அளவுக்கு இருக்கும், சட்டப்பூர்வமான அபராதமாக இருக்கும். இங்கே கொல்லப்புறமாக வாங்குற மாதிரி அமௌண்ட்டாக இல்லாமல் அது ஒரு பெரிய தொகையாக இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் இதுவரைக்கும் வந்து அரசியல் புரசலாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்த அதானி முதல் முறையாக நீதிமன்றப்படி ஏறப்போகிறார். எப்படிப்பட்ட லாயரை வைக்கிறாங்க, எப்படிப்பட்ட ஆட்களை வச்சு வாதாட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இனி வரும் காலங்களில் தெரியும். என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் நம்ம பேசுவோம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.